हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய தினம் தமிழ்லைனில் கூட பார்த்துருப்பேள். ஒரு புதிய தலைப்பு, புதிய வைபவம். என்னடா திடீர்னு ஒரு புதிய வைபவத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு யோசிக்கலாம். அந்த வாழ்வியலும் வைதிகம்ன்ற தலைப்பில் தொடர்ச்சியாகவும் வீடியோ பதிவுகள் வரும். அதற்கு இடையிலே இந்த வைபவத்தையும் இடையில ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். மிக விசேஷமான வைபவம். இந்த வைபவத்தை இப்போ சொன்னாதான் சரியாக இருக்கும்னு அடியனுக்கு உள்ளத்தில் பெருமாளுடைய ஒரு ஆக்ஞை. அதனால தான் இதை நான் எடுத்துட்டுருக்கேன். என்ன ஒரு வைபவம் அப்படின்னா, ஸ்ரீ புரி ஜெகநாத வைபவம். அநேக பேருக்கு ஜெகநாதரை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு தெரிஞ்சிருந்தும் அதை சில விஷயங்களுக்காக மறந்திருப்பா, இல்லை முழுமையாக தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் அடியேனுடைய ஒரு ஆத்மார்த்த ஒரு திருப்திக்காகவும் ஸ்ரீ ஜெகநாதருடைய கிருபையாலும் இதை நான் அடியேன் எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு ஒரு ஆக்ஞை. ஆகையால் இன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜெகநாத வைபவத்தை நம்ம சேவிக்கலாம். முதல்ல புரி ஜெகநாதம் அப்படின்னா என்ன? ஜெகநாதர்னா யார்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய ஒரு அக்ஷாத்திருமேனி, ஸ்ரீ வைணவர்களுடைய மிக புனிதமான ஒரு இடம் அப்படிலாம் நமக்கு ஓரளவு தெரிய வரும். நிறைய பேர் பூரின்னு சொல்லின்னு இருக்கா. அது உண்மையான பெயர் என்ன அப்படின்னா புரி, ஜெகநாத் புரி. அது முழுமையான பெயர் ஜெகநாத் புரி. அந்த ஜெகநாத் புரி அதுன்றது தான் நமக்கு இப்போது பூரி அப்படின்னு மாறி எடுத்தோம். இப்போது தர்மபுரி அந்த மாதிரிலாம், புரின்னா என்னது? அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால தான் ஜெகநாத் புரி, ஜெகநாத் இருக்கக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜாங்கம்னு அர்த்தம். ஆக ஜெகநாத் புரி எங்கே இருக்குது? ஒரிஷா மாநிலத்தில் இருக்குது. இந்த ஒரிஷாவில் அதற்கு சங்கச்சேத்திரம், புருஷோத்தம சேத்திரம் அப்படின்னு திருநாமங்கள் உண்டு. எதற்காக அந்த சேத்திரத்தை சங்கச்சேத்திரம் சொல்கிறா அப்படின்னா, அந்த சேத்திரத்துடைய வடிவமே சங்கு போல அமைப்பில் இருக்கும். சேத்திரம் சங்கு சேத்திரம். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் சக்கர தீர்த்தம். ஆக சங்கும் சக்கரமும் ஒரு அந்த சேத்திரத்தோட ஒரு ஈடுபாட்டோட கலந்துருக்கு. மிக விசேஷமான சேத்திரம் இது. 108 திவ்ய தேசமா அப்படின்னு சில பேர், நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குது. இது 108 திவ்ய தேசங்களை வரலை. ஆழ்வார்கள் யாரும் போய் மங்களாசாசனம் செய்யப்படாத ஒரு கோவில். முதல் 108 திவ்ய தேசங்கள்லாம் என்ன? நம் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் தமிழிலே திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தத்தை தமிழில் பாடினா. ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் அந்த சுவாமி பற்றி பாடி அவரை மங்களாசாசனம் செய்தார்கள். அப்பேற்பட்ட ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட சேத்திரங்களையே திவ்ய தேசங்கள்னு நம்ம சொல்கிறோம். அது இந்தியா முழுக்கதும் 106 திவ்ய தேசங்கள் பூமியில் உள்ளன. மீது 2 திவ்ய தேசங்கள், ஒன்று திருப்பார்கடல், ஒன்று பரமபதம். நம் இந்த சரீரத்தோடு பார்க்க முடியாத திவ்ய தேசம். ஆக இந்த 108 திவ்ய தேசங்களிலே இந்த புரி ஜெகநாத் புரி சுவாமியுடைய சேத்திரம் வருமானா வராது. எந்த ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்யவில்லை. ஆனால் இதற்கு இத்தனை ஒரு விசேஷங்களா, இத்தனை ஒரு மகிமையா, இத்தனை வைபவமானா கண்டிப்பாக உண்டு. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்படாத பல கோவில்களும் விசேஷமான முறையில் உண்டு.
இதற்கு மிக விசேஷம் எதற்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் அங்கே சென்று மடமெல்லாம் அமைச்சிருக்கார். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். சுவாமி சென்ற ஒரு மகாச்சேத்திரம், நம்மளுடைய ஜெகதாச்சாரிய சுவாமி ராமானுஜர் அங்கே போய் வழிபட்ட ஒரு பெருமாள் புரி ஜெகநாத். ஆக விசேஷமான வைபவங்களை கொண்டது பூரி ஜெகநாதம். இதை பற்றி ஏன் இப்போ சொல்லின்னு இருக்கேன்னா, இந்த மாதம் மிக விசேஷமாக உலகிலேயே மிகப்பெரிய ரதோற்சவம் நடக்கக்கூடிய இந்த புரி ஜெகநாத ரத யாத்திரை இந்த மாதம்தான் அங்கே நடக்க போகிறது. நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பேன். 3 ரதங்கள் சேர்ந்தாப்படி கோடான கோடி லட்சாதி லட்சம் கோடாத கோடி ஜனங்களுக்கு நடுவில் அந்த ரதம் ஆடி 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 வந்துட்டுருக்கும். நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பேன். சில பேருக்கு என்னன்னு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு ரதோற்சவம் நடக்கக்கூடிய ஒரு மகாச்சேத்திரம் பூரி ஜெகநாத் சேத்திரம். ஆகையால் அதை பற்றி அவருடைய ஒரு அனுகியினாலே, அவருடைய அனுமதி பெற்று நம் இந்த வைபவத்தை பார்க்கலாம். முதல்ல பூரி ஜெகநாத் யார்? பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுடைய அவதாரம். இந்த பூரி ஜெகநாதரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னதாக இவர் எந்த ஸ்வரூபத்தில் அங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோமானால் 3 திருமேனிகளை அந்த மூலஸ்தானத்தில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இருப்பவர் நமக்கு நம்ம சேவிக்கும் பொழுது நமக்கு இடது பக்கமாக முதல்ல இருக்கிறவர் பலபத்ரர், அதாவது பலராமன். நடுவில் இருக்கிறவா சுமித்ரா தேவி, அதாவது பலராமர் கிருஷ்ணருடைய தங்கை. நமக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடியவர் ஜெகநாதர், அதாவது கிருஷ்ண பரமாத்மா. அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அக்ஷா திருமேனி யாருன்னு பார்த்தேன்னா பலபத்ர சுமத்ர ஜெகநாத சுவாமி. இவா தான் அங்கே இருப்பா, மூலவராக சேவை சாதிக்கிறார். இந்த சுவாமி எப்படி இங்கே வந்தார்? இந்த சுவாமியினுடைய திருமேனி மிக மிக விசேஷமான திருமேனி. நீங்கள் அந்த தம்ப்லைனில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புகைப்படம் ஒன்று கொடுத்துருப்பேன். சின்னதாக வித்தியாசமான திருமேனி, எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு பெருமாளுடைய திருமேனி இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைவு பெறாத திருமேனியாக இருக்கும். இந்த நிறைவு பெறாத திருமேனி எப்படி வந்தது? ஏன் பெருமாளுக்கு இவ்வளோ பெரிய உருவம்? கைகால் முழுமையாக இல்லை, சுவாமியுடைய திருக்கண்கள் முழுமையாக இல்லை, பார்க்குறதுக்கே விகாரமாக. உண்மையை சொல்லப்போனால் வளர்ச்சி இல்லாத குழந்தை எப்படி இருக்குமோ கருவில், அதே போல் ஒரு 4 மாதம் 3 மாதம் குழந்தைகளுக்கு எப்படி வளர்ச்சி இல்லாத இருக்குமோ அதே போல் 3 பேரும் இங்கே காட்சி தரா. எங்கேயுமே இந்த திருக்கோலத்தில் பெருமாள் கிடையாது, ஜெகநாத்தில் மட்டும்தான் இருக்கார். ஆக இப்பேற்பட்ட திருக்கோலம் பெருமாளுக்கு எப்படி வந்தது? ஆச்சரியமான ஒரு திருக்கோலம் இல்லையா? திருமேனி எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல இதில் கிருஷ்ணனுடைய லீலைகளை கொஞ்சம் பார்க்கணும். கிருஷ்ணர் கம்சனெல்லாம் வதம் பண்ணி மதுராவிலேருந்து துவாரகைக்கு போய் அங்கெல்லாம் அரசாங்கம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கிருஷ்ணனுடைய பத்னிகள்லாம் சேர்ந்து ரோஹிணி மாதா, அந்த ரோஹிணி மாதா கிட்ட போய், சுவாமி எனக்கு இந்த கிருஷ்ணருடைய லீலா வினோதங்களை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரோஹிணி மாதா கிட்ட போய் கேட்குறான். ரோஹிணி மாதா யார் அப்படின்னா நந்தகோபருடைய முதல் மனைவி. அவா பேர் தான் ரோஹிணி மாதா, 2வது யசோதை. சில பேர் யசோதை முன்னதாக ரோஹிணி பின்னதாகன்னு சொல்லுவா. அதை பற்றி இப்போது நம்ம இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோஹிணி மாதா இடத்திலே இந்த கிருஷ்ணருடைய பத்தினிகள்லாம் போய் அவர்கள் சின்ன குழந்தையில பண்ண லீலையில சொல்லுங்கோன்னு கேட்குறா. அப்பொழுது ரோஹிணி மாதா சொல்கிறா, ஏ சுமித்ரே, வாசலில் நின்றுக்கோ, உங்கள் அண்ணாவும்
2 அண்ணாக்களும் பெரிய அண்ணா சின்ன அண்ணா யார் வராளான்னு பார்த்துக்கோ, அப்படி வந்தால் எனக்கு தகவல் சொல்லுன்னு சொல்கிறா. ஆனால் அங்கே உள்ள பத்தினிகளில் ஏன் அப்படி சொல்கிறேள், எதற்காக சொல்கிறேன்னு கேட்குறா. அப்போ ரோஹிணி மாதா சொல்கிறா, அவாவுடைய லீலா வினோதங்களை சின்ன வயசில் பண்ண அந்த லீலைகளை நம் கிருஷ்ணா லீலைகளை சொன்னோமானால் அதை கேட்டு அவள் உருகிடுவா, அதை கேட்டு உருகி போயிடுவா. அவள் உருகாமல் இருக்கிறதுக்காக அவள் வரத்துக்குள்ளே இந்த கதைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த சுமித்ரை வாசல் நின்று பார்த்துட்டு இருக்கா. லீலா வினோதங்களை வரிசையாக ரோஹிணி மாதா சொல்லின்னு இருக்கா. சொல்லி முடித்த உடனே திரும்பி பார்த்தா ஒரே ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம் ரோஹிணி மாதாக்கு. என்னன்னு பார்த்தா வாசலில் கிருஷ்ணரும் பலராமரும் சுமித்ரையும் 3 பேரும் உருகி போயிட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, இதை கேட்டால் அவள் மட்டும் இல்லை, அவாவோட சேர்ந்து வளர்ந்த சுமித்ரைக்கும் தானே. ஆகையால் ஆரம்பத்துலேருந்து கேட்டதுனாலே சுமித்ரை முழுமையாக உருகி போய் கை கால் எல்லாம் உருகி போயிடுத்து, உடம்பு மட்டும் இருந்திருக்கு. இதை பாதியில் கேட்டதுனால கிருஷ்ணர் பலராமருக்கு கைகள் மணிக்கட்டு வரைக்கும், கால்களில் பாதி பாதத்திலிருந்து கண் இறப்பை அந்த இது இருக்கு இல்லையா, இமையெல்லாம் இது பண்ணி அப்படியே மெழுகு உருகுறா போல உருகி போயிட்டாளாம். அந்த நேரத்துக்கு அங்கே வந்த நாரதர், ஆகா 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 பகவானே பகவானே கிருஷ்ணா, இப்படி ஒரு திருமேனியில் காட்சி தரையே விசேஷமாக இருக்கேன்னு கொண்டாடுறாராம். ரோஹிணி மாதாவுக்கு ஒரே கோபம். என்ன நாரதா, இந்த குழந்தைகள் அப்படி உருகி போயிட்டாலே, நானே பதபதத்து பயந்து போயிருக்கேன், நீ இப்படி சொல்கிறையே அப்படின்னு கேட்டாராம். அப்போ கேட்ட அந்த ரோஹிணி மாதா கிட்டே நாரதர் சொன்னார், விசேஷமான திருமேனி, இந்த திருமேனி அவ்வளவு கொண்டாட போகிறா பாருங்கோன்னு சொல்லி பகவான் இடத்துல நமஸ்காரம் பண்ண சுவாமிகள் மறுபடியும் பலராம சுமித்ரை கிருஷ்ணர் மறுபடியும் தன்னுடைய ஸ்வயம் திருமேனிக்கு மாறினா. நாரதர் வேண்டின்றார், சுவாமி இந்த திருமேனியில் பூலோகத்தில் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்தாபிதமாகணும்னு சொல்ல சுவாமியும் பெருமாளும் ததாஸ்தூன்னு சொல்லிட்டார். ஆக பக்தர்கேற்ற பக்தவக்ஷனல் இல்லையா, ஆகையால் நாரதர் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டார். இந்த கதை இப்படியே இருக்கட்டும். அடுத்து கலியுகத்துக்கு வருவோம். இந்த கலியுகத்திலே இந்திரத்யும்ன மகாராஜான்னு ஒரு மகாராஜா. அந்த மகாராஜாவுடைய அரசபையில் பெரிய விவாதம் நடந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு கொள்ள நோய்களும், நிறைய பேருக்கு பஞ்சம் பட்டினிகளும் தலைவிரிச்சு ஆடின்னு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போது அந்த மகாராஜாவுடைய அரசபையில் கேட்குறார், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள குருவை கேட்கும் பொழுது அவருடைய குரு சொல்கிறார், கொஞ்சம் தொலைவில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அந்த க்ஷேத்திரத்தில் நீலமாதவன் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார். அந்த நீலமாதவ பெருமாள் யாரெல்லாம் வழிபடுறாலோ, யாரெல்லாம் வச்சுருக்காலோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும். நான் ஒரு முறை அந்த நீலமாதவனை சேவிச்சிருக்கேன், ஆனால் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர்றதுன்னு பெரிய விஷயம். இதை செஞ்சுட்டா நம் நாடு செழிப்பாக சேமமாக இருக்கும்னு சொல்லிடுறார். உடனே அதற்கு ஒரு உத்தரவு போகிறார், ஆணை பிறப்பிக்கிறார் ராஜா. யார் ஒருத்தர் அந்த நீலமாதவ பெருமாளை எடுத்துகிட்டு வரையிலோ அவளுக்கு இவ்வளவு இன்ன சன்மானம் வழங்கப்படும் சொல்ல, இந்த குருவுடைய பையன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி போயிட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். இந்த குருவுடைய பையன் அதை தேடி கானகமும் நிறைய பிரதேசங்களெல்லாம் தாண்டி 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 ஒரு கானகத்துக்கு வரார். அந்த கானகத்துக்கு வந்த உடனே வழி தவறி போயிட்டார். வழி தவறி போனவரை அங்கே உள்ள காட்டுவாசி மக்கள்லாம் சேர்ந்து அவர் பிடிச்சி கொண்டு போய் அவருடைய தலைவன் முன்னாடி நிப்பாட்டுறார். அவர்கிட்ட சொல்கிறார், சுவாமி இந்த பெருமாளை தேடி வந்தேன்னு அவர் சொல்லலை, நான் தேசாந்தாரமாக வந்துட்டுருந்தேன், காட்டில் இடம் மாறி போயிட்டேன், நான் இந்த மாதிரி இந்திரத்யும்ன மகாராஜாவுடைய சபையில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு நான் சொன்ன உடனே இவாளுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அந்த காட்டு ராஜா என்ன பண்ணுறார், கொஞ்ச நாள் தங்கிக்குங்கோ, நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன்னு சொல்ல, அங்கே உடைய காட்டு ராஜா இருக்கக்கூடிய பெண்மணி இவர் மேலே ஆசைப்பட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா.
அப்படி இருக்க காலகட்டங்களில் அந்த ராஜா ஆனவன், அந்த காட்டு ராஜா ஆனவன் நித்தியபடி எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் போகிறதும் வரதுமாக இருக்கா. இது எப்படி, ஏன் இவன் போகிறான் வரான் அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். இந்த குருவுடைய பையனுக்கு, இவனுக்கு கொஞ்சம் புத்திசாலி ஆகையால் ஒருவேளை அந்த நீலமாதவ பெருமாள் இவன்கிட்டக்க இருப்பாரோ, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் போகிறானோ ஒரு சந்தேகம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ற பொழுது அந்த பெண்மணி இவன் மேலே காதல் வயப்பட்டாலே இதை பயன்படுத்திண்டு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு பெருமாளை கண்டுபிடிக்கிறதுக்காக அவகிட்ட நெருங்கி பழகிறான். இவனும் காதலிக்கிறான். அப்போ கேட்குறார், உங்களுடைய அப்பா எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்காரே, எங்கே போகிறான்னா, எங்கே போகிறான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் போயிட்டு வரச்சே பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பா, எங்கே போகிறார் எங்கே வரான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுறான். சரி, வேறு வழி இல்லை, இவர் கல்யாணம் பண்ணிட்டா இதுக்கு உண்டான வழி பிறக்கும்னு சொல்லிட்டு ராஜா இடத்துல போய் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்கோ, காட்டு ராஜாட்ட கொடுங்கோ, அவளும் ஆசைப்பட்றானோடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணி வச்ச கையோட அவர் போய் என்ன செய்கிறார், ராஜா இடத்துல நீங்கள் எங்கே புறையில் வரையில் எனக்கு சொல்லுங்கன்னொன்னே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அவள் பொண்ணு உங்கள் காலத்துக்கு அப்புறம் இவர் தான் பண்ணணும், ஏன்னா ஆண் வாரிசு உங்களுக்கு இல்லை, தயவு செஞ்சு சொல்லுங்கப்பான்னு சொன்னோடனே வா என்னோடன்னு சொல்லி மருமகனை கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் ஒரு பெரிய குகை பார்த்துக்குங்க, ஒரு மலை, இந்த மலை மேலே ஒரு குகை, இந்த குகைக்குள்ளே போய் இந்த குகை கதவை தள்ளினோடனே பல நீல கலரில் மகா பிரகாசமாக ஒரு கல், அதுதான் நீலமாதவ பெருமாள். அந்த நீலமாதவ பெருமாள் ரொம்ப பிரகாசமாக இருக்கார். இவ்வளோ ஒரு பிரகாசம். அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு இதே போல் பூஜை நம்மளும் பண்ணணும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டின்னு வந்துடுறார். கூட்டின்னு வர வழியில் பூரா இவர் ஒரு அடையாளம் வச்சுட்டே வர்றார்.